தமிழே என் தாய் தமிழே, எனக்குள் இருக்கும் சங்க தமிழே, முத்தமிழ் வளர்த்த மூத்த தமிழே. மாவுண்டு வரியுண்டு மானுண்டு தேனுண்டு கோவுண்டு கொடியுண்டு கொடி காக்கும் கொடையுண்டு தித்திக்கும் தென்றலாய் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அதாவது தமிழ் மொழி ஒரு செம்மொழி. அதை பேசுறதுல எனக்கு ஒரு பெருமை. தொழிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புகழிடை வாய்க்கும் களியும் குழலிடை வாய்க்கும் இசையும். எனக்கு தாய்மொழி தமிழ். நிறைய பேருக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இருக்கும். ஆனா அந்த மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ்ன்றதுல எனக்கு அதுல பெருமை இருக்கு. வேற நாட்டுல இருந்து வந்து தமிழை புடிச்சு எழுத படிச்சதுனால. அடுத்து தஞ்சை பெரிய கோயில் பாருங்க, அதுல அந்த மேல இருக்கிற கல்லை எடுத்துட்டு போனது அது 3 டன்னோ என்னமோ இருக்குது. அதை எடுத்துட்டு போனது நம்மளுக்கு ஒரு பெருமை தான். பெருமை பெருமைதான். சொல்லு சொல்லு, நீ பேசுறதே எனக்கு பெருமையா இருக்குங்கிற. பேசு நீ. பேச்சு போட்டியில பேசுறீங்க அப்படின்னா முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுவீங்கல்ல, சபையோருக்கு ஒரு வணக்கம் சொல்லி தானே பேச ஆரம்பிப்போம். அது எப்படி பேசுவீங்க? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? தமிழே என் தாய் தமிழே, எனக்குள் இருக்கும் சங்க தமிழே, முத்தமிழ் வளர்த்த மூத்த தமிழே. ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறேன். என் மூச்சாக இருக்கும் இசை தமிழே என்று தமிழுக்கும் பின் நவையோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப பிரமாதம். தாயே தமிழே தலைகாலமுதே பூவே பொழுதே புலந்திடும் அழகே புண்ணியம் யாவினும் புரிந்திட்ட பெருதம் உன்மொழி அறிந்திட்ட மனிதனாய் பிறந்தனே என் தமிழ் மொழிக்கு வணக்கம். வணக்கம். என் தமிழ் மொழிக்கு வணக்கம். அவையில் வீற்றிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு என் வணக்கம். சபையிலே என் பேச்சு துவக்கம். வணக்கம் துவக்கம். பாதி பேர் பிரேக்ல தப்பிச்சு போறதுக்கு திட்டம். ஓகே, அதான் மாமா, அதேதான். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாறு கனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசுபொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டி. கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் எனது முதல் வணக்கம். போட்டாம் பாரு, பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. கதிர் வெடித்து பிளம்பு வர கடல் குதித்து சுடர்ந்து விட முழுமுத நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் மனப்பரப்பிய தமிழனங்கே பதுமதுரை பெருவிழியில் பாண்டியனை பார்த்தவளை நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகள்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை வளர்த்து வரும் 30 தேர்தனை வணங்குகிறேன். தமிழ் குலமே வாழியரே. ஒரு வணக்கம் தான் கேட்டேன். தமிழ் வெறும் மொழி அல்ல, அது எங்கள் உயிர். தித்திக்கும் தென்தமிழாய் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. எதிர்காலம் பேக்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேரமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்கள். ஓபனிங் மட்டும்தான். ஓகே, சூப்பர். உன்னை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் நண்பா, பெருமைப்படுகிறேன். மாவுண்டு வரியுண்டு மானுண்டு தேனுண்டு கோவுண்டு கொடியுண்டு கொடி காக்கும் கொடையுண்டு கொங்கு மாநகரில் இருந்து பேசும் இந்த கொங்கு தமிழனின் முத்தான முதற்கண் வணக்கங்கள். அடுத்த பாருங்க, இது அவங்களுடைய ஓபனிங். இது மாதிரி நீங்கள் எப்படி ஒரு துவக்கத்தை செய்வீர்கள்? 1 2 3 வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க திவ்யா, இது உங்க ஷோ கோலிவுட் பக்கம். சோ இந்த நிகழ்ச்சியில பரபரப்பா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வர முடியாது போடா. நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்வீட் சதீஷ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். வானகமே வையகமே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழகமே. எல்லோருக்கும் வணக்கம். சிந்திச்சு பேசி, சபையறிந்து பேசி, சமயம் அறிந்து பேசி, சான்றோர் மதிக்க பேசி, அப்பேற்பட்ட நம்ம தமிழகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த தமிழ் போனா வராது, பொழுதுபட்ட கிடைக்காது. ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமா இருக்கலாம், கோயம்புத்தூர் போகலாம், கொடைக்கானல் போகலாம். இல்ல எண்டிங் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறேன்னா ஹாய் ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இட்ஸ் மீ கீர்த்தனா புகழேந்தி. இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோங்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பேன், அவ்வளவுதான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பரப்பலாங்களா? இன்பம் பொங்கும் யூனிட்டில் நேயர்களுக்கு வணக்கம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. நேற்று எப்படி பண்ணல வசந்த், அதே மாதிரி போய் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லு. வசந்த்டா
இதுதான் சார். என்ன டயலாக் எவன் எழுதி போட்டான்? நானே இருந்தேன். பெரிய கவிப்பேரரசு வைரமுத்து எழுதுறாரு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்கத்தா மணி வியூவர்ஸ். பொதுவாக வந்து சினிமா நியூஸ் விட சினிமாக்கார நியூஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம சூப்பர் டூப்பர் அப்டேட் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க போறோம். ஆனா எவ்வளவு ஃபாஸ்ட் அது பேச பிடிக்கும், பேசி ஃபாஸ்டா பழகி போச்சுன்னு. தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மொழி இதெல்லாம் பெருமையான விஷயம் எனக்கு அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பெருமையான விஷயம். அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. அதாவது தமிழ் மொழி வந்து ஒரு செம்மொழி, அது பேசுறதுல எனக்கு ஒரு பெருமை. நம்ம பொங்கல் கொண்டாடும் போது புது தட்டை, புது வேஷ்டி, பட்டெல்லாம் உடுத்தி பொங்கல் வைக்கிறது நமக்கு ஒரு பெருமை. கன்னியாகுமரியில முக்கடலும், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மூணு சங்கமிக்கிறதுனால நமக்கு பெருமை. எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு? பெரிய விவசாயவாதியாரே நீ. மெரினா பீச் உலகிலேயே 2ஆம் மிகப்பெரிய கடல். எனக்கு பெருமை. அதனால நான் தமிழன் தான் சொல்லுவேன். நீ பேசின பேச்சுக்கு அப்படியே 1000 பொற்காசுகளை அள்ளி கொடுக்கும் போல இருக்கு மாமா. எந்த ஊருக்காரு சார்? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, புதுக்காட்டு வலசை, கீழப்பாவூர் சரகம், தென்காசி வட்டம், திருநெல்வேலி மாவட்டம். ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு பிசினஸ் பண்றதுக்காக வந்தாங்க. அவங்க வந்து தமிழ் பிடிச்சி அதை படிச்சு புக்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா. அதனால எனக்கு அது ஒரு பெருமை. வேற நாட்டுல இருந்து வந்து தமிழை பிடிச்சி அதை எழுத படிச்சதுனால தமிழ் அப்படின்ற மொழியில மட்டும்தான் நிறைய கவிஞர்கள் வரப்போற காலங்கள், முடிச்ச காலங்கள், நடக்கிற காலம் எல்லாத்துக்குமே பயனுள்ள மாதிரி எழுதியிருக்காங்க. உலகத்துல வந்து 3000லேருந்து 8000 லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல வந்து நிறைய லாங்குவேஜஸ் ரொம்ப பழமையான லாங்குவேஜஸ். நல்லா வரீங்க. உங்க மூஞ்சிலேயே அந்த கலை தெரியுது. இன் கிரீக், சான்ஸ்கிரிட் அது மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்து இப்ப வந்து ஆல்மோஸ்ட் யூஸ்லயே இல்ல. தமிழ் அது கூட வந்த லாங்குவேஜ் தான். அது இப்ப மட்டும் யூஸ்ல இருக்கு. எந்த மொழியில இல்லாத சிறப்பு நம்ம மொழியில இருக்கு. அது என்னன்னா நம்ம சிறப்பு லகரம் நாங்க பயன்படுத்துறோம். அதனால நாங்க சிறந்தவர்கள். அதனால் பெருமை. நீதான்டா புள்ள. இழகரம், சிறப்பு இழகரத்தை பயன்படுத்தி ஒரு சொற்றோட சொல்ல முடியுமா? தொழிலிடை வண்டின் ஒளியும், ஓடை புகழிடை வாய்க்கும் களியும், குழலிடை வாய்க்கும் இசையும், வீணை கொட்டிடும் அமுத பண்ணும், குழவிகள் மழலை பேச்சும், பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியல. தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர். பேசினாலும் கேட்டாலும் இனிக்கின்றது நன்மொழி நாம் தமிழ் மொழி. தமிழ் மொழி வந்து 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பழமையான மொழி. அந்த பழமையான மொழியை எடுத்து சொல்லும் கவிஞர்களால எங்களுக்கு பெருமை. தமிழா நாளை உன்னாளே. எனக்கு தாய்மொழி தமிழ். நிறைய பேருக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இருக்கும். ஆனா அந்த மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ்ன்றதுல எனக்கு அதுல பெருமை இருக்கு. அப்படி சொல்ற தங்க சிங்கம். அடுத்து தஞ்சையில பாத்தீங்கன்னா அரிசி வந்து நிறைய விளையும். அது தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பெருமை. அடுத்து தஞ்சை பெரிய கோயில் பாருங்க. அதுல அந்த மேல இருக்கிற கல்லை எடுத்துட்டு போனது அது நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். 3 டன்னோ என்னமோ இருக்குது. அதை எடுத்துட்டு போனது நம்மளுக்கு ஒரு பெருமை தானங்க. பெருமை பெருமைதான். சொல்லு நீ பேசுறதே எனக்கு பெருமையா இருக்குங்கிற. பேசு நீ. ஐயா புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? ஒரு மலை மாதிரி கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த மலை அந்த கட்டின இது தட கூட இல்லாம அது இன்னமும் இருக்கு. அப்பா இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு அழகா பேசுது. வளர்ச்சிக்கான மொழி என்றால் தமிழ் தான். இதுதான் பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எவ்வளவு வேணுமானாலும் தமிழை வர்ணிக்க முடியும். நல்லா இருப்பா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அமுது, தேன், உயிர், தென்றல், உள்ளம் எல்லாமே இருக்கு. என் தாயின் மணி வயிறும், என் நிலமும், என் மண்ணும், என் கலாச்சாரமும் எனக்கு வரமாக அள்ளித்தந்த மொழி தமிழ். சங்க இலக்கியத்திலிருந்தோ, பதிகாரத்திலிருந்தோ, வலியாபதியிலிருந்தோ, குண்டலகேசியிலிருந்தோ ஏதோ நீங்க சொல்லலாம். அத அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? தொடங்கட்டும் போட்டி. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்களதனவே. பொங்குதல் வாழ்க்கை எஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ? யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் என்னுயிர் கேளி யானும் நீயும் எவ்வழி அரிதும் யாதும் நீயும் எவ்வழி அழிது. அதுக்கே எப்படி மூஞ்சி வச்சுட்டு சொல்ற? கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்றது.
செம்புல பெயர் நீர் போல பெயல் நீர் போல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலம் தனவே. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? அன்புடை நெஞ்சம் தாங்கலம் தனவே. தாங்கலம் தனவே இல்ல, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நெஞ்சம் தாங்கலம் தாம் கலந்தனவே. தனவே. தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது. அப்படி படிக்க கூடாது. கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். கெடுத்து ஒளிந்தனை உனக்கரும் புதல்வனை கிளநீர் கொடுத்த பாரகம் உடையவன் ஒரு மகர் கெடவே கொடுத்த பேரரசு அவன் குல கோமைந்த தமக்கும் அடுத்த தம்பிக்குமாம் பிறருக்காகுமோ. நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்துள் பயனே ஈதல். அவ்வளவுதான். என்னவா இருக்கும் மீனிங்? ஓகே, நாள் முழுக்க நம்ம சாப்பிடுறோம். சோ 9 நாளினா ஒரு நாள் முழுக்க நம்ம சாப்பிடுறோம். பாவம் தமிழ் அறியாதவர்கள். நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை. உடுப்பது 2. நம்ம வியர் பண்ற Dress, லைக் இது உடுப்பது Dress வியர் பண்றது. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. பிறவும் எல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் செல்வத்துள் பயனே ஈதல். ஓகே, நம்ம சம்பாதிக்க உழைப்புக்கான காசு வந்துட்டு. நீ திருவள்ளுவர் தம்பியா? 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டியா? சாப்பாடு உணவு எல்லாருமே எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா செல்வம்ன்றது மட்டும் ஒருத்தனுக்கு தனிப்பட்டது. அதாவே மத்தவனுக்கு கொடுக்காம தனக்கே வச்சிருந்தான்னா ஒரு நாள் அவன் இதை சேர்த்து வச்சு எழுந்து முத்து நூல் கிளம்பிட்டோமா? நீயும் பேசுறிய. செல்வத்தின் பயனே ஈதல். நீங்க சம்பாதிக்கிறதுடைய ஒரு நோக்கமே யூஸே என்னன்னா அது அடுத்தவனுக்கு கொடுக்கறதா அப்படிங்கறதா. யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம லைஃபோட இயல்பான விஷயங்கள் இந்த மொழி தான். நம்ம மொழி சொல்லுது. மத்த எல்லா லாங்குவேஜ்ல இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றா. 9 நாளி உடுப்பவை 2 செல்வத்தின் பயனே ஈதல். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எங்கேயுமே கிடையாதுங்க. தேடி சோறு விதம் தின்று தேடி சோறு விதம் தின்று சின்ன சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று நம் வாடி துன்பம் மிக உணர்ந்து துன்பம் மிக உழன்று. என்ன கொடுமை சரவணன். துன்பம் மிக உலர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து பிறர் வாழ பல சீட. வாழ இல்லமா வாட. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்செல்லாம் வாய்க்கோளாவே இருக்கு. நரை கூடி கிளப்பருவம் எய்து நரை கூடி கிளர் பருவம் எய்து கொடுங்கூட்டு கிரையான பின் மாயும். வாயிலே நுழைய மாட்டேங்குது. வாயிலே நுழைய மாட்டேங்குது. பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. குழிக்குள்ள ஆயுதம் வைத்து பதுக்கி தாக்கியவர்கள் இடையில் மொழிக்குள்ள ஆயுதம் வைத்து தாக்கிய வண்ணம் பாரதி. மீனிங் சொல்லுங்க பாப்போம். சார் ஏதோ பறவை சம்பந்தப்பட்ட எல்லா இடமும் சுத்தி இறை தேடி இறை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அப்படிதான். அது வரைக்கும் தான் தெரியுது. என்னத்த டவுன்ல படிச்சியோ தெரியல. பத்தாவதுக்கு வாத்தியார் வேலைக்கு வேற வந்துட்ட நீ. பல வேடிக்கை மனிதர் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோலாம் வருது. தைரியமா அடுத்த நாளும் திருப்பி போயிட்டு மறுபடியும் பறந்து போய் இறையெல்லாம் தேடி எல்லாருக்கும் கொடுத்து அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி தாகால சொல்லுங்க. அர்த்தம் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு தேடி தேடி திங்குறாங்க. வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து வெட்டியா சின்ன சின்ன கதைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? மத்தவங்க வாடுற மாதிரி நிறைய செயல்கள் செய்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்க இறந்துட்டாங்க. அப்படி அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இந்த மாதிரி வேடிக்கை மனிதரை போல நானும் அப்படி வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு அப்படி சாவேன்னு நினைத்தாயோ. வாவ், பரவாயில்லையப்பா. இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தை சேர்த்துருக்கீங்கப்பா. இந்த அர்த்தத்துக்கும் பறவை டெய்லி பறந்து போய் ஒரு கூடு அப்படின்னு வந்துச்சு. அதனால வந்து பறவை நினைச்சிட்டேன் சார். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு உனக்கு. இதெல்லாம் இந்த தலைமுறை வந்து சில காரணங்களை முன்வைக்குது. ஆனஸ்டா நான் சொல்லணும்னா ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க வயதுக்கு இவ்வளவு விஷயங்கள் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ தமிழ் புத்தாண்டை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டம் இந்த நேரத்துல தமிழும் ஞானமுமாய் ஒரு நிகழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். அது வெற்றியும் பெற்றிருப்பது மகிழ்ச்சி. உங்களுக்கு தான் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். Bye. See you. Thank you, mommy.